வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டியாக மட்டும் இல்லாமல் ஹெல்த்தியான பால் சர்பத் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது உடம்புக்கு ரொம்பவே குளிர்ச்சி தரும். அது பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். சப்ஜா சீடை 2 ஸ்பூன் எடுத்து 10 நிமிஷம் தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நன்னாரி சிரப் எடுத்திருக்கேன். பால் 1 கப் எடுத்திருக்கேன். ஐஸ் க்யூப் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்திருக்கேன். இதில் ஐஸ் க்யூப் ஒன்று சேர்த்துட்றேன். ரெண்டு ஸ்பூன் நன்னாரி சிரப் சேர்த்துட்றேன். நம்ம இனிப்புக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம். பால் காய்ச்சி ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பால் நல்லா சில்லுன்னு இருக்குது, இதையும் சேர்த்துட்றேன். இதோட ஊற வச்ச சப்ஜா சீடையும் சேர்த்துட்றேன். 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்டியான பால் சர்பத் ரெடி. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.